அந்த காலத்தில் இருந்த தாத்தா பாட்டிங்க எல்லாருமே வந்து கம்பு களி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ இப்படி அப்படியே ஆப்போசிட்டு பீஸா பர்கரு நூடுல்ஸ்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக அன்ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றமே தவிர ஹெல்த்தியாக எதுவுமே செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்தால் எத்தனை வருஷம் நம்ம தாக்கு பிடிப்போம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு சந்தேகமாயிருச்சு. சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி இந்த சேலட் ட்ரை பண்ணேன். இது செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. கடைக்கு போயிட்டு பச்சை பயிறு கருப்பு சுண்டலோ தேவையான அளவு வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நைட்டே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறியிருக்கும். இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த பச்சை பயிறு கருப்பு சுண்டலையும் ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ இல்லை ஹாட் பாக்ஸ்லையோ எதுலையாவது போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் முளைக்கட்டுறது நிறைய இருக்கணும் அப்படின்னா இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாகவே முளைக்கட்டி நல்லா வந்திருக்கும். இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிறு கருப்பு சுண்டலும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சாலட்டுக்கெல்லாம் என்னென்ன போடுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, துரி வச்சுருக்கிற கேரட்டு, மாங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, எலுமிச்சைப்பழ சாறு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா முளைக்கட்டிய பச்சை பயிறு சேலட் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி சேலட்டோ இல்லை முளைக்கட்டிய பச்சை பயிறு தனியாகவும் உடம்புக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா பை பாய்.